இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே அருமையான 2 குட்டி குட்டி கதைகளை தான் பார்க்க போறோம். சரி கதைக்குள்ள போலாமா? என்னங்க, வீட்டுக்கு வரும்போது உப்மா செய்ய ரவை வாங்கிட்டு வாங்க என்றாள் மனைவி. டெய்லி உப்மாவா? அதெல்லாம் வாங்கிட்டு வர முடியாது என்றான் கணவன். நான் சொன்னா நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்களா என்று கேட்டாள். ஆமாண்டி, வாங்கிட்டு வர மாட்டேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்று கேட்டாள் மனைவி. இனி அப்படிதாண்டி, உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா என்றான் கணவன். ஓ, அப்ப புதுசா எவ்வளவு கிடைச்சிட்டாளா என்ன என்று கேட்டாள் மனைவி. ஆமா, எனக்கு கிடைச்சிட்டா என்றான் கணவன். ஃபேஸ்புக்ல பேசுறியே, அந்த சந்தியாவை சொல்றியா என்றாள் மனைவி. ஓ, தெரிஞ்சு போச்சா? ஆமாண்டி, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றான் கணவன் திமிராக. அப்படியா? அது என்னோட ஃபேக் ஐடி தான் தெரியுமா? என்னடி சொல்ற? உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் ஓபன் பண்ணினேன். நீங்க டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா என்று கேட்டாள் மனைவி கோபமாக. கணவன் சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள் குழப்பமாக. எனக்கு அது நீதான்னு அப்பவே தெரியும். என்கிட்ட உன்னை தவிர வேற யார் அவ்வளோ பாசமா பேசுவாங்க? இருந்தாலும் நீயே சொல்லணும்னு தான் டைவர்ஸ்னு சொன்னேன். நீயும் அதே மாதிரி சொல்லிட்ட என்றான் கணவன். அப்போ நான் தான் உளறிட்டேனா என்றாள் மனைவி. ஆமா, சரிம்மா, வரும்போது ரவை வாங்கிட்டு வரேன் என்றான் கணவன். அப்புறம் டெய்லி உப்மாவான்னு சலிச்சுக்கிட்டீங்க என்று கேட்டாள் மனைவி. அது சும்மாமா, நீ செஞ்ச உப்மா கூட கேசரி மாதிரி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் என்றான் கணவன். சரிங்க, இப்போ 2வது கதையை பார்க்கலாமா? ஒரு பெண் தனது பழைய காரை ஓட்டி செல்லும் போது ஒரு பென்ஸ் காரை இடித்து விட்டாள். அந்த பென்ஸ் காரை ஓட்டி வந்த பெண் இறங்கி வந்து சாலை நடுவில் பெரும் பிரச்சனை செய்கிறாள். இப்போதே தன் பென்ஸ் காரை சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்கிறாள் அவள். ஐயோ, அவ்வளவு பணமெல்லாம் என்கிட்ட கிடையாது மேடம், நாங்க சாதாரண குடும்பம் என்று கலக்கத்துடன் கூறினாள் அந்த பெண். அங்கு வந்த போக்குவரத்து காவலர்கள், உங்களுக்குள் பேசி தீர்த்து கொண்டால் கேஸ் தேவையில்லை, நீங்களே ஒரு முடிவெடுங்கள் என்று சொல்கிறார்கள். பழைய காரை ஓட்டி வந்த பெண் தன் கணவனுக்கு போன் செய்கிறாள். அதற்கு அந்த கணவனோ, நான் மிகவும் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறேன், நீயே ஏதாவது பேசி சமாளித்து விட்டு வா என்று சொல்லிவிட்டு போனை வைக்கிறான். அந்த பென்ஸ் காரை ஓட்டி வந்த பெண்ணும் தன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் செய்கிறாள். ஹனி, நீ என் பிறந்த நாளுக்கு வாங்கி கொடுத்த காரை ஒருத்தி இடிச்சிட்டா, நீ உடனே வா, எனக்கு அவளை கொல்லணும் போல இருக்கு என்கிறாள் அவள். உடனே அவன் பதறி போய் வருகிறான். தன் பைக்கை நிறுத்தியவுடன் அந்த பென்ஸ் காரை ஓட்டி வந்த பெண், இதோ என் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான், உன்னை என்ன செய்யறேன்னு பாரு என கையை பிடித்து பழைய காரை ஓட்டி வந்த பெண்ணை இழுத்து சென்று அவன் முன் நிறுத்தினாள். அவன் அதிர்ந்து போகிறான். என்னங்க, முக்கியமான மீட்டிங்னு சொன்னீங்க, வந்து நிக்கிறீங்க, இவ என்னடானா உங்களை பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றா, என்ன நடக்குது இங்க என்று கேட்டாள். ஒய்ஃப் அவசரம்னு சொல்லி கூப்பிட்டப்போ வரல, ஆனா கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு ஃபோன் பண்ணோடனே டக்குன்னு வந்துட்டார் பார்த்தீங்களா. இனி அடுத்து என்ன நடக்கும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த 2 கதைகளுமே ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட கதை தான். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.